Hi students, இன்னைக்கு நம்ம class 11 Maths Basic Algebra chapterல exercise 2.12ல 11 sum பார்ப்போம் இந்த வீடியோல. Solve log x base 2 minus 3 log x base 1 by 2 is equal to 6 இருக்கு. இப்ப பாருங்க, இங்க நமக்கு வந்து பேஸ் சேமா இல்ல இல்லையா? பேஸ் சேமா இருந்தா தான் நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியும். சோ இங்க x ன்னு இருக்கு. சோ அத நான் வந்து 1 by ன்னு எழுதிட்டேன்னா பேஸும் இந்த log வேல்யூவும் சேஞ்ச் ஆயிடும் இல்லையா? அப்போ இது என்ன ஆகும்? 1 by log base x ன்னு வந்துரும், log 2 ன்னு வரும். அதே போல minus 3 அப்படியே தான் இருக்கும் by log base x ன்னு ஆயிடும் 1 by 2 ன்னு வரும். is equal to 6. இது சால்வ் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ. ஸோ இது அப்படியே இருக்கட்டும், நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். log 2 base x minus 3 by நமக்கு வந்து லாக்ல வந்து தெரியும், டிவிஷன்ல இருக்கிறத வந்து மைனஸ்ல எழுதலாம் அப்படின்றது தெரியும். 1 by 2 இருக்கிறத நான் மைனஸ்ல எழுதிக்கிறேன் பிரிச்சுட்டு. log 1 base x minus log 2 base x. இந்த 1 by 2 தான் நான் வந்து பிரிச்சு எழுதிக்கிறேன். ஓகேவா? log a by b, அதாவது டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணி கோஷன்ட் ரூல் யூஸ் பண்ணிருக்கேன். log a by b is equal to log a minus log b ன்னு எழுதலாம். இதுதான் நான் இங்க அப்ளை பண்ணிருக்கேன். ஓகேவா? log a minus log b. சோ இது பண்ணனா equal to 6 ன்னு இங்க வந்துரும். இப்ப log 1 ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 0 ன்னு தெரியும் இல்லையா? log 1 is equal to 0. அப்ப அந்த 0 நம்ம அங்க போட்டுருவோம். 1 by log 2 base x minus 3 by இது 0 minus log 2 base x is equal to 6. so இப்போ இதுக்கு அப்புறம் 1 by log 2 base x, இந்த மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் நடுவுல சைன். 3 by log 2 base x is equal to 6. இப்போ என்ன பண்ணலாம்? 1 by log 2 base x ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு இல்லையா? நான் அதை காமனா எடுத்துறேன். 1 by log 2 base x எடுத்துட்டேன்னா இங்க என்ன இருக்கும்? 1 இருக்கும், இங்க வந்து 3 ன்னு இருக்கும். is equal to x. 1 by log 2 base x into 4 ன்னு வரும். 1 plus 3 4, சாரி இங்க வந்து 6 is equal to 6. so இந்த 4 நான் இங்க கீழே கொண்டு வந்துறேன். அப்போ 1 by log 2 base x is equal to 6 by 4. 6 by 4 பண்ணோம்னா 2 3s are 2 2s are ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணிடுவோம். பேஸும் இதுவும் சேஞ்ச் ஆயிடும். அப்போ log x base 2 is equal to 3 by 2. இப்போ இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல எழுதணும்னா எப்படி எழுதலாம்? நம்ம x is equal to 2 to the power 3 by 2. ஓகேவா? இதை வந்து நான் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல எழுதியிருக்கிறேன். எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல எழுதியிருக்கிறேன். x is equal to 2 to the power 3 by 2. அப்ப x is equal to என்ன வரும்? 2 to the power 3 to the whole power 1 by 2 ன்னு எழுதுறேன். ஓகேவா? 2 to the power 3 னா என்ன வரும் நமக்கு? x is equal to 2 to the power 3 னா 8 ன்னு வரும். 8 to the power 1 by 2. 8 to the power 1 by 2 னா root 8 ன்னு பண்ணணும் இல்லையா? x is equal to root 8. so அதை டிவைட் பண்ணோம்னா prime factorization பண்ணோம்னா 2 4s are 2 2s are 2 1s are. so இப்போ இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 எடுத்துக்கிறேன், இது root 2 ன்னு வரும். அப்ப x is equal to 2 root 2. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.